ஜெய் ஸ்ரீராம். என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே நிறைய தடவை வீடியோ போட்டிருக்கேன். காக்கா வந்து 5:30லேருந்து 5:40க்குள்ளே காலைல மார்னிங் வந்து தயிர் சாதம் சாப்பிட்ற பழக்கம் அதுங்களுக்கு உண்டு. ஒரு 100 காக்கா வரணும்னு வச்சுங்க. ஒரு 2-3 வருஷமாக அது பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் சண்டை வரும். அவர் வந்து என்னது இது, நீ வச்சுட்டு போயிடுறா, காக்கா இங்கே கீழே இறச்சி சாதம்லாம் கீழே சிந்தக்கூடாது, கீழே இறக்கிது, மேலே இறக்கிது, ஒரே கலீஜாகி போயிடுது அப்படிம்பாரு. சண்டை அடிக்கடி வந்திருக்கு. ஆனால் என்னாச்சு, எனக்கு இந்த ஃப்ராக்சர் ஆன டைமில் என்னால் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் இருந்தேன். அப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்து இன்னும் பெட் இருந்தான். எப்போ டாக்டர் நடக்க சொல்லுவாருன்னு தெரியல. அதனால் வந்து இது ஃபஸ்ட்டு நான் போனாலும் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் நீங்கள் வந்து சாதம் வச்சுருங்க காக்காக்குன்னு சொன்னப்போ ஒரு நாள் 2 நாள் கண்டுக்கல. அப்புறம் இதுங்க வந்து சாதம் கிடைக்காதுலாம் இதுங்க கத்தலை பார்த்தோன்னே அவருக்கே மனசு கேட்கலாம லேட் நைட் தூங்குவார். எப்படியும் 2 o'clock 3 o'clock ஆகிடும் நைட்டு தூங்குறதுக்கு. காலைல எழுந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிடும். அதனால் வந்து நைட்டே சாதத்தை குக்கரில் வச்சுட்டு படுங்கன்னு சொன்னேன். அவரை மறக்காமல் இப்போ டெய்லி ஆல்மோஸ்ட் சில நாளும் வச்சிடுறாரு. வந்து நான் வைக்கும்போது 5:40க்கெலாம் சாதம் முடிஞ்சிட்டனால அந்த காம்பவுண்ட் மேலெலாம் எதுவுமே அந்த சாதமே இருக்காது. ஆல்மோஸ்ட் காக்கா எல்லாத்தையும் சாப்பிட்ரும். பிஜிஎம்க்கு மற்ற குருவிங்களுக்கெலாம் கிடைக்காது. இப்போ வந்து ஒரு லைட்டே வச்சுட்டு படுத்தா அது காஞ்சி போயிருக்கும் கொஞ்சம் அநேகமாக தயிர் சாதம். எந்த அளவுக்கு காக்கா சாப்பிடுன்னு தெரியல. காக்கா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் சாப்பிடும். அதனால் இப்போ வந்து சாப்பிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சண்டை போட்டவரே மனசு மாதிரி காக்காவுக்கு சாதம் வைக்கிறாருன்னா பாருங்கள். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணும்போது அது வந்து அது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் நாள் கழித்து அது வந்து அதனால் சில இன்கன்வீனியன்ஸ் இருந்தால் கூட செய்யணுன்ற ஒரு தாட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அதை விட முடியாதுங்க. அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறீங்கன்னா, விஷயம் செய்கிறீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் அகேன்ஸ்டாக இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அப்புறம் பார்த்தா அவங்களே நம்ம வழிக்கு வந்துடுவாங்கங்கிறது தான் உண்மை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.